Hi, I am N. Shivkumar from NSK Spoken English. For online class and offline class, please contact this number. Thank you. Thank you very much. Hi, welcome back to NSK Spoken English. I am N. Shivkumar. Today we are going to see simple future tense. Simple future tense எதிர்காலத்தில் செய்கின்ற நடக்கின்ற செயலை பற்றி பார்ப்போம் இப்போ simple future tense. Just now இப்போ இருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் கழிச்சு நடக்கிற செயலை பற்றி நம்ம சொல்றோம். Just now 5 minutes கழிச்சு இப்போ இந்த 5 minutes கழிச்சு நடக்கிற செயலை simple future tense சொல்லலாம். Simple future tense ஓட sentence pattern பாத்தீங்கன்னா subject auxiliary verb main verb, subject auxiliary verb main verb. The subjectல I we you he she it they the subject. The subjectல first ஐக்கும் வீக்கும் பார்த்தீங்கன்னா shall யூஸ் பண்றோம். அது you he she it they will யூஸ் பண்றோம். இதுல அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இந்த 7 சப்ஜெக்ட்டுக்குமே will தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல 7 சப்ஜெக்ட்டுக்குமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஐ வீக்கு shall யூஸ் பண்ணுவோம். shall யூஸ் பண்றது என்னன்னா கொஞ்சம் பொலைட்டா பணிவாக பேசுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் பொலைட்டா இருக்கும் shall யூஸ் பண்றது. பட் யூசுவலா will யூஸ் பண்ற ஐ 7 சப்ஜெக்ட்டுக்குமே அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஐ வீக் மாத்திரம் shall யூஸ் பண்ணுவோம். யூ இ ஷி இட் தேக்கு will யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஐ ஷல் பிளே இன் த கிரவுண்ட், நான் மைதானத்தில் விளையாடுவேன். ஐ ஷல் பிளே இன் த கிரவுண்ட், நான் மைதானத்தில் விளையாடுவேன். இது வந்து நேர்மறை வாக்கியமா இருக்கு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸா இருக்கு. I shall play in the I shall play in ground, நான் மைதானத்தில் விளையாடுகிறேன். இது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இது நேர்மறை வாக்கியம். இது வினா வாக்கியமா மாத்திரம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா இத மாத்திரம் வினா வாக்கியமாக எப்படி மாத்தணும் பார்ப்போம். இந்த ஷல் தூக்கி நம்ம முன்னாடி போறோம். ஷல் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஷல் எடுத்து அந்த சப்ஜெக்ட்டை பின்னாடி போட்டு ஐ ஷல் பிளே in the in ground. क्वेश्चन मार्क போட மறக்கக்கூடாது, क्वेश्चन மார்க் போட மறந்துடக்கூடாது. ஸோ क्वेश्चन மார்க் shall I play in the ground, நான் மைதானத்தில் விளையாடுவேனா. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். வினா வாக்கியம். இப்போ இதே சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும், எதிர்மறை வாக்கியமாக மாத்தணும். பட் I shall not play in ground. Negative sentence. எதிர்மறை வாக்கியம். பாருங்க, I shall play in ground, நான் மைதானத்தில் விளையாடுவேன். இது இன்ட்ராகேட்டிவா மாத்திரம் வினா வாக்கியமாக. Shall I play in the ground?
இந்த shall auxiliary verb தூக்கி முன்னாடி வரும். Shall I play in ground? இது வினா வாக்கியமா மாறிடுது. இப்போ இந்த I shall play in the ground affirmative sense நெகட்டிவ் சென்ஸா மாத்துறோம். I shall not போடணும். I shall not play in ground. நான் மைதானத்தில் விளையாட மாட்டேன். நான் மைதானத்தில் விளையாட மாட்டேன். நெகட்டிவ் சென்ஸ் எதிர்மறை வாக்கியம். இங்க shall க்கு முன்னாடி போறோம். இப்போ I க்கு பார்த்தோம். இப்போ V க்கு பார்ப்போம். இதே நம்ம SR டைப்பாவும் சொல்லலாம். I shall play in the ground. Shall I play in the ground? I shall not play in the ground. Yes, I shall play in the ground. ஆம், நான் மைதானத்தில் விளையாடுவேன். No, I shall not play in the ground. நான் மைதானத்தில் விளையாட இல்லை, நான் மைதானத்தில் விளையாட மாட்டேன் அப்படி சொல்லலாம். ஓகே, இப்போ V சப்ஜெக்ட் பார்ப்போம். We shall play in ground. Shall we play in ground? Question mark கூட மறந்துடக்கூடாது. We shall not negative sense of we shall not play in ground. So okay, இப்போ you க்கு பாப்போம். You will play in ground. Will you play in ground? Interrogative மாத்திரம். Will you play in ground? Subject அதோட மாத்திரம் பாருங்க. Question mark போட மறக்கக்கூடாது. You will not play in ground. You will play in ground. You will play in ground. Will you play in ground? You will not play in ground. நீ மைதானத்தில் விளையாடுவாய். நீ மைதானத்தில் விளையாடுவாயா? நீ மைதானத்தில் விளையாட மாட்டாய். சோ இப்போ இத சப்ஜெக்ட் அப்படியே மாத்தி போடுவோம். you க்கு பதிலா he. He will play in ground. Will he play in ground? He will not play in ground. Yes, he will play in ground. No, he will not play in ground. அப்படி he சப்ஜெக்ட் எடுத்துட்டு C போடலாம். C. She will play in ground. Will she play in ground? She will not play in ground. அப்படியே சப்ஜெக்ட் மாத்துவோம். It. It will play in ground. Will it play in ground? It will not play in ground. It will play in ground. Will it play in ground? It will not play in ground. Yes, it will play in ground. No, it will not play in ground. இப்படின்னா நீங்க ஒரு டீமை மென்ஷன் பண்ணலாம். Like Indian team will play in ground. Will Indian team play in ground? Indian team will not play in ground, like that. Then the subject அப்படியே மாத்துவோம். They will play in ground. Will they play in ground? They will not play in ground. They will play in ground. Will they play in ground? They will not play in ground. இந்த நீங்க சென்டென்ஸ் பண்ண நீங்க சொல்லி பார்க்கணும்,
எழுதியும் பார்க்கணும். நீங்கள் எழுதும் போது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனால் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ கிடைக்கும். ஓகே, இதனோட கான்ட்ராக்டட் ஃபார்ம் பார்ப்போம் இப்போ. இப்போ ஐ ஷெல்லுக்கு வந்து ஐ ஷெல்லாக தான் வரும். ஐ ஷெல் ப்ளே இன் கிரவுண்ட். வி ஷெல் ப்ளே இன் கிரவுண்ட். இப்போ யூ வில் பாருங்க, யூ வில் இப்போ நார்மலாக இப்படி எழுதுறோமா, ஆனால் இந்த கான்ட்ராக்டட் ஃபார்ம் எழுதும்போது அப்படியே நீங்கள் ஷார்ட்டாக யூ வில் ப்ளே இன் கிரவுண்ட். அதே மாதிரி he will play in ground. அதே மாதிரி she contact from she will play in ground. Play in ground. It will play in ground. அதே மாதிரி they பார்த்தீங்கன்னா they will play in ground. like the contract form days பண்ணுவோம். ஓகே, ஷல் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் கான்ட்ராக்டட் ஃபார்ம் சொல்லுவோம். ஷாண்ட், ஷானாட். I shall not come home today. ஷல்லோட கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஷாண்ட். I shan't come today. Shan't home come today. இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை எந்தெந்த ஸ்டேஜஸ்ல யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா பேசும்போது the function will begin at 10 am. இந்த நிகழ்ச்சியானது 10 மணிக்கு தொடங்கும், காலையில் 10 மணிக்கு தொடங்கும். The match will start at 9 pm. IPL மேட்ச்லாம் ஒரு 7:30 9 o'clock நைட் டைம்ல the match will start at 9 pm. ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்றோம். The officer will see you at 3 pm. அதிகாரி வந்து ஒரு 3 மணிக்கு ஒன்று பார்ப்பாரு. The manager will meet you at 11 am. மேனேஜர் மேலாளர் உங்களை ஒரு 10 மணிக்கு வந்து பார்ப்பாரு. Predicting கணிச்சு சொல்றது, முன்கூட்டி கணிச்சு சொல்றது. Experts say share market will rise next week. Experts அதாவது சொல்றாங்க, ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஷேர் மார்க்கெட் அடுத்த வாரம் இன்க்ரீஸ் ஆகும். Weatherman says tomorrow will rain. அதாவது மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வெதர்மேன் சொல்றாரு, நாளைக்கு மழை பெய்யும் சொல்றாரு. இன்ஃபார்மலா சொல்றது, இன்ஃபார்மல் சென்டென்ஸ் சொல்லுவோம். I will call you later. இப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, அந்த டைம்ல நாளைக்கு உனக்கு கால் பண்றேன். I will call you later. நாளைக்கு உனக்கு வந்து கொஞ்சம் நேரம் பண்றேன். I will call you later. He will inform you evening. ஆஃபீஸ் மேனேஜர் சொன்னார், அவர் உனக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். He will inform you evening. சில சஜஷன்ஸ் பார்ப்போம். அன்பிளான்டு இதில் வந்து நம்ம வந்து ஹே ஐ வில் கிவ் யூ ரைட் டு நெக்ஸ்ட் வீக். ஹே ஐ வில் கிவ் யூ ரைட் டு நெக்ஸ்ட் வீக். அன்பிளான்டு திடீர்னு பார்த்து சொல்றது, நான் உனக்கு ஒரு ரைட் தரேன் நெக்ஸ்ட் வீக்ல போன உடனே. ஹே ஐ வில் கிவ் யூ எ சான்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச். நான் உனக்கு அடுத்த மேட்ச்ல சான்ஸ் தரேன். அன்பிளான்டா சொல்றது. ஆர்டரிங், ஐ வில் ஹேவ் ஏ மசாலா தோசை. எனக்கு மசாலா தோசை வேணும். I will have a masala dosa ஆர்டர் பண்ணும்போது. He will have an onion dosa. அவருக்கு ஒரு மசாலா, அவனுக்கும் சொல்லலாம் அவருக்கும் சொல்லலாம். அவருக்கு ஒரு மசாலா தோசை வேணும். ப்ராமிசிங், ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்றது, இது நான் செய்றேன். I will return your bag tomorrow. நான் நாளைக்கு உன்னோட பேக் கொடுத்துறேன். ஏதோ பொருள் வாங்கி போறதுக்கு நம்ம பேக் எடுத்துட்டு வந்தோம், மறந்துருப்போம். அப்ப அந்த பேக் கொடுத்துருவோம். I will return your bag tomorrow. He will return your umbrella tomorrow. மழை பெஞ்சிருக்கு,
கூட எடுத்துட்டு வரல, ஸோ அதனால கூட வாங்கிட்டு போறாங்க. He will return your umbrella tomorrow. நாளைக்கு அவர் உங்களை கூட திருப்பி கொடுத்துருவாரு. அடுத்து ஆஃபரிங், ஒருத்தர் ஆஃபர் பண்றது, இது நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரிங். I will give you the lift after the meeting. மீட்டிங் முடிஞ்சோட நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் வீட்டுக்கு. He will share the lunch with you. அவன் நீ சாப்பாடு எடுத்துல அவன் கூட சேர்ந்து லஞ்ச் ஷேர் பண்ணிக்குவான். Continuity, usage continuity. Possibility. Maybe I will take a break and watch a IPL match tonight. நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு IPL match பார்ப்பேன். Maybe he will take a leave and after the marriage tomorrow. இன்னைக்கு அவன் லீவ் எடுத்துட்டு நாளைக்கு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணுவான், மேரேஜ்க்கு போவான். பிஸ்னஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்க. ரங்கா டிபார்ட்மெண்ட்ஸ் will open a new branch. ரங்கா டிபார்ட்மெண்ட்ஸ் தன்னுடைய புது பிரான்ச், புது கிளை ஓபன் பண்ண போறாங்க. டாடா மோட்டார்ஸ் will launch a new car. டாடா மோட்டார்ஸ் தன்னுடைய புது காரை அறிமுகப்படுத்த போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. Thank you. I see you soon on the next video.